இந்த விஷயம் ரொம்ப டீப்பா எடுத்துட்டு பட்டுது அப்படின்னா இது கிருத்தியா உதயநிதி வரைக்கும் போகும் அப்படிங்கிறதா இப்போ இன்சைட் இன்ஃபர்மேஷனா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ என்ன பண்றாங்க, என்ன நடக்குது, நாளைக்கு உயர்நீதிமன்றத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். இந்த ட்ரக் இஷ்யூ அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வாரமா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்குல்ல. பட் இனிமே அது பேசப்படாது. இந்த விஷயம் அப்படியே முழுசா அமைதியாக்கப்படும். ஏன்பா அப்படின்னா திமுக இதுல போட்ட கணக்கு அப்படிங்கிறது வேற. ஆனா இப்ப அவங்க போட்ட கணக்கு அவங்களுக்கே பேக் ஃபயரா மாற ஆரம்பிச்சிருக்குங்க. திமுக இதுல இவ்வளவு டீப்பா இறங்கினதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கே உடைய ஐடி விங்ல இருந்த பிரசாத் இதுல இன்வால்வ் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதான் இதுல உள்ள இறங்கி ஏடிஎம்கேக்குள்ள இந்த ட்ரக் மாஃபியா அப்படிங்கிறது பெரிய அளவுல நடக்குது. ஏடிஎம்கே பாருங்க எந்த அளவுக்கு மோசம் பண்றாங்க. நீங்க எப்ப பாரு திமுகவே சொல்லிட்டு இருக்கீங்களே ஏடிஎம்கேக்குள்ள எவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு வெளியில காமிக்கிறதுக்காக தான் உள்ள இறங்கி ஸ்ரீகாந்த கைது பண்ணி, லைம் லைட்லயே இல்லாத ஸ்ரீகாந்த கைது பண்ணி, கிருஷ்ணாவை கைது பண்ணி, இது பெரிய விஷயம், ஏடிஎம்கே ரொம்ப மோசம் பண்றாங்க அப்படின்னு மக்களுக்கு வெளியில காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்போ இது எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தாருல, ஒட்டுமொத்த உலகத்துக்கே ட்ரக்கை இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாரு, சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலை இருக்காருல்ல, அவருக்கும் உதயநிதியோட மனைவி கிருத்தியா உதயநிதிக்கும் ஒரு பெரிய தொடர்பு, நெருக்கம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்த யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. மங்கை அப்படிங்கிற ஒரு படம் ஜாஃபர் சாதிக் தயாரிச்சாரு. இன்னும் நிறைய படங்கள் தயாரிச்சாரு. பட் மங்கை அப்படிங்கிற படத்தை ஜாஃபர் சாதிக் தயாரிச்சாரு. அதோட ஃபர்ஸ்ட் லுக், அதோட ப்ரொமோஷன் இப்போ உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்தியா உதயநிதி இந்த போஸ்டர் இதெல்லாம் வெளியிட்டு இருப்பாங்க. அப்பவே இந்த ஜாஃபர் சாதிக் மாட்டினப்பவே எப்படிப்பா கிருத்தியா உதயநிதியும் ஜாஃபர் சாதிக்கும் எப்படி நெருக்கமா இருக்காங்க, எப்படி ஒரு டெபுட்டி சிஎம்மோட மனைவி இந்த இத மாதிரி ஒரு நபர் கூட தொடர்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டது. பட் அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படிங்கிறது அமைதி ஆக்கப்பட்டது. பட் இந்த விஷயத்த டீப்பா தேடி போக, இந்த ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது, இந்த கிருஷ்ணா கைது செய்யப்பட்டது, இந்த விஷயத்த டீப்பா தேடி போக போக இப்ப கீழே இந்த செயின்ல இருக்கக்கூடிய கெவின், இந்த பிரதீப் மாதிரியான இந்த சப்ளையர்ஸ் எல்லாமே மாட்டிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு கிங் பின்னு ஒரு நபர் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன 50 கிராம் 100 கிராம் 1/4 கிலோ 1/2 கிலோன்னு வச்சு சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு டன் கணக்குல தமிழ்நாடு முழுக்க இறக்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்கல்ல. சோ அப்படி தேடி போறப்போ இது ஜாஃபர் சாதிக் அவங்க ஒட்டுன அந்த வட்டாரத்துக்குள்ள போகுது அப்படிங்கிறதா இந்த கேஸ் வேற லெவலுக்கு எலிவேட் ஆகுது. இந்த நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் மட்டும் குற்றவாளி கிடையாது. இவங்க சொல்றாங்கல்ல இந்த நடிகர் அந்த நடிகர், சின்ன சின்ன நடிகர்கள் பேர்லாம் சொல்றாங்கல்ல, சோ அவங்க மட்டும் இதுல கிடையாது. இதுல பெரிய அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைவர்களுடைய பசங்களும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுல கிருத்தியா உதயநிதி இருக்காங்கல்ல, சோ அவங்களுடைய நண்பிகள் வட்டாரம், நண்பர்கள் கிடையாது நண்பிகள் வட்டாரம் அப்படிங்கிறது தெரியும். நிறைய டைரக்டர்ஸோட மனைவிகள் கிருத்தியா உதயநிதி கூட நெருக்கமா இருப்பாங்க. நீங்களே நிறைய போட்டோஸ் அப்படிலாம் பார்த்திருக்கலாம். சோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஜாஃபர் சாதிக், கிருத்தியா உதயநிதி, டைரக்டர்ஸ், நடிகர்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சர்க்கிளா போயிருக்கு. எப்படி இப்ப கிருஷ்ணா சொல்றாருல, ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்து அதுல கோடு வேர்டு வச்சு பேசி இவங்க அந்த ட்ரக் சப்ளை அப்படிங்கிறத பண்ணாங்க. ஒரு இடத்த எல்லாம் மீட் பண்ணி அதை இன்ஜெக்டும் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பாக்குறோம்ல. சோ அதே மாதிரி இந்த விஷயம் எப்படி போகுது, டீப்பா போக போக இந்த ஒட்டுமொத்த விஷயமும் இப்ப சின்ன சின்ன சப்ளையர்ஸ் இவங்க எல்லாம் மாற்றாங்க. இவங்களுக்கு டான் அப்படின்னு பாக்குறப்போ இங்க போய் நிக்குது ஜாஃபர் சாதிக், அவங்களுக்கு அந்த வட்டாரத்துக்கிட்ட போய் நிக்குது. சோ இனிமே இந்த வழக்கு எடுத்து நம்ம டீப்பா விசாரிக்க போறோம் அப்படின்னா, ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். நம்ம மருமகள்கிட்டயே இந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்த வேண்டியது இருக்கும். அவங்க பயன்படுத்திருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவங்க வழியா அவங்க சர்க்கிள்குள்ள அவங்க அட்டன் பண்ண பார்ட்டியில இத மாதிரி ட்ரக் சப்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த உள்ள இன்சைட் இன்ஃபர்மேஷனா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ அதனால இனிமே இதை பெரிய விஷயமா மாத்த வேணாம், கொஞ்சம் அப்படியே சைலண்டா ஆற போட்டு அமைதியா விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தலைமையே வந்திருக்கு அப்படிங்கிறதா செய்தி. சரிப்பா, டிஎம்கே முடிவு பண்ணிட்டாங்க இதை அமைதியா விட்டுருவோம் அப்படின்னு. பட் பிஜேபி முடிவு பண்ணும்ல, பிஜேபி தானே இங்க திமுக செய்யக்கூடிய விஷயங்களை வெளியில எடுத்து காமிச்சுதானே இங்க பிஜேபி அரசியலே பண்ண முடியும். அப்பனா பிஜேபி இந்த விஷயத்தை எடுத்து பெருசா இங்க அரசியல் பண்ணுவாங்களே, அவங்க எப்படி விடுவாங்க? அமித்ஷா விடுவாரா, அண்ணாமலை விடுவாரா அப்படின்னா பிஜேபியில இருக்கக்கூடிய தலைகளும் இதுல சிக்கியிருக்காங்களே. வினோத் செல்வம் இதுல கிட்டத்தட்ட இதுல இன்வால்வ் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதை தாண்டி இளைஞர்கள் பல பேர் இதுல இன்வால்வ் அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்படுது. அப்படிங்கிறப்போ பிஜேபியில இங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படின்னா
அதுல பிஜேபியில இருக்கக்கூடிய நபர்களும் சிக்குவாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பிஜேபி யோசிப்பாங்க. ஆனா இது வந்து பிஜேபி கையில கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. டிஎம்கே இந்த ட்ரக் இஷ்யூ வச்சு டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் அவங்க என்ன வேணாலும் நெருக்கலாம், என்ன வேணாலும் கட்டாயப்படுத்தலாம், சொல்ற பேச்ச கேளு, உட்காந்து நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற அளவுக்கு கட்டாயப்படுத்தலாம். ஆனா இவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் இதுல இன்வால்வ்டா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்த அமைதியா விட்டாங்க அப்படின்னா, இத திமுக அமைதியா விட்டுற போறாங்க, முடிஞ்சிருச்சு. பட் பிஜேபி அமைதியா விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இங்க அவங்களுக்கு வந்து 26 எலெக்ஷன்ல ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் ரோலா இருக்கும். பட் அதை செய்வாங்களா, இல்ல பிஜேபியும் வழக்கமா திமுக செய்யற மாதிரியே நம்ம கட்சாலே இருக்கா, நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இந்த வழக்குல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு நடிகர் கிருஷ்ணா இருக்காருல்ல, அவர் வந்து எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு. அந்த பெட்டிஷன் நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. நமக்கெல்லாம் ஷாக்கா இருக்கலாம், என்னடா அது ஒரு ட்ரக் கேஸ், இவ்வளவு பெரிய விஷயம், இதுல வந்து ஜாமீன் கேட்டு மனு போட்டிருக்காரு அப்படின்னு. பட் அவங்க தரப்புல இருந்து சில நியாயங்கள் அப்படிங்கிறது எடுத்து வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்க அட்வொகேட் என்ன, கிருஷ்ணாவோட அட்வொகேட் என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கை. இதுல வந்து ஏடிஎம்கேவை சேர்ந்த பிரசாத் இருக்காரு அப்படிங்கிறதுனால திமுக இதை திட்டமிட்டு எடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இவ்வளவு இதுவா மாத்துது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுடைய வழக்கறிஞரே ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்லியிருக்காரு. பட் இதை கொண்டு போயிட்டு நாளைக்கு ஜாமீன் கேட்கிறப்போ ஸ்டேட்மெண்ட்ல வந்து கோர்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. நீங்க அரசியல் ரீதியா அந்த பழிவாங்கல் அந்த விஷயம் எல்லாம் சொல்ல முடியாது. பட் இவங்க கிட்ட வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. என்ன அப்படின்னா, கிருஷ்ணா கையில இருந்தோ அவர் வச்சிருந்தோ எந்த ஒரு ட்ரக்கும் அவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்படலை. அதே மாதிரி கிருஷ்ணாவுடைய வீடு வந்து பெசன் நகர்ல இருக்கு. ஸோ அங்கேயும் போயிட்டு இந்த தேடி பார்த்தாங்க, அவருடைய வீட்லயும் எதுவும் இல்லை. ஸ்ரீகாந்த் கிட்ட நடத்தின மாதிரி இவர்கிட்டயும் வந்து பிளட் சாம்பிள் அப்படிங்கறத எடுத்து, சரி இவர் வந்து லாஸ்டா ஒரு 40 டேஸ்க்குள்ள யாராவது ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தா அந்த ரிப்போர்ட்ல காமிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை மாதிரி செக் பண்ணி பார்த்தப்பவும் கிருஷ்ணா வந்து ட்ரக் யூஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இது போக கிருஷ்ணா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இருதயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, கல்லீரல் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு. ஸோ இதனால அவர் ட்ரக் யூஸ் பண்ணா ஒரு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கறதுனால அவரு இதை யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு கிருஷ்ணா தரப்பு வழக்கறிஞர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நாங்க சொல்லி நாளைக்கு ஜாமீன் வாங்க போறோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் அப்புறம் எந்த அடிப்படையிலப்பா கிருஷ்ணாவை கைது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகாந்த் வந்து சொன்னாரு, நாங்க எல்லாம் ஒரு சர்க்கிள்ல இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில அவர் கைது பண்ணாங்க. பட் அதுக்கு அடுத்த ஆதாரமா என்ன மாட்டுச்சு அப்படின்னா, கிருஷ்ணா கூடயே கைது செய்யப்பட்ட கெவின் அப்படிங்கிற நபர், இவர் தான் வந்து சப்ளையர். 10 டைப் ஆஃப் ட்ரக் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அது பேர்லாம் தெரியக்கூட இல்லை. நம்ம இப்ப கொக்கைனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பட் இதை தாண்டி ஹெராயின் அது இதுன்னு சொல்றாங்க, ஸ்டாம்பு என்னென்னமோ பேர் சொல்றாங்க. ஸோ அதை மாதிரி 10 டைப் ஆஃப் ட்ரக் வந்து இந்த கெவின் தேர்ந்து கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க. ஸோ அந்த கெவின் அவருடைய மொபைல், கிருஷ்ணா மொபைல், இவங்க மொபைல்லாம் எடுத்து இவங்க ரிட்ரைவ் பண்ணி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, கிருஷ்ணா வந்து அவருடைய மொபைல்ல இருந்த ஒரு 2020க்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை இவங்க ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறப்போ இந்த கெவின், இந்த ஸ்ரீகாந்த், இந்த கிருஷ்ணா எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, ஸோ அதுல கோட்வேர்டு வச்சு பேசியிருக்காங்க. இந்த ட்ரக் சம்பந்தமான விஷயங்களை வந்து கோட்வேர்டு வச்சு பேசி, ஸோ அப்போ ஒரு இடத்த ஆர்கனைஸ் ஆகி இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. கிருஷ்ணாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவர் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு நம்பரா இருந்தது. அது போக அந்த கோட்வேர்டு பயன்படுத்தி இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ யூஸ் பண்ணியிருக்காரா இல்லையான்னு தெரியல. பட் முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ நாளைக்கு கிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கொடுக்கப்படுமா, இல்ல இந்த வழக்கை வந்து ஏதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கட்டும், அத மாதிரி ஒரு உத்தரவு வந்து உயர்நீதிமன்றத்திட்ட இருந்து வருமா, இல்ல யாராவது வந்து ஒரு பொதுநல மனு போட்டு இந்த வழக்கை வந்து மாத்தணும், ஒரு ஸ்பெஷல் டீம் விசாரிக்கணும், இல்ல வந்து இதை வந்து சிபிசிஐக்கு மாத்தணும், இல்ல வந்து சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு யாராவது ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த வழக்கை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, இதுல ஏடிஎம்கேவும் மாட்ட போறாங்க, திமுகவும் மாட்ட போறாங்க, பிஜேபியும் மாட்ட போறாங்க. பட் நம்ம ஒரு கட்சி மாட்டினாவே, ஒரு கட்சி ரொம்ப இதுவா மாட்டினாவே அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் பிச்சு பெதறி மாற்றி விட்டுருவாங்க. பட் இதில் 3 கட்சியுமே உள்ளே வர்றதுனால பட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயம் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு பட்டுது அப்படின்னா இது கிருத்தியா உதயநிதி வரைக்கும் போகும் அப்படிங்கிறது தான் இப்போ இன்சைட் இன்ஃபர்மேஷனாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதில் ஏதாவது முக்கியமான டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இதை மாதிரி சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.